ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு ஆர்டருக்காக தான். எனக்கு வந்துட்டு 5 பர்ஸு கேட்டிருந்தாங்க. 5 பர்ஸு வந்துட்டு இது ஒரு டுட்டோரியல் வீடியோவில் பார்த்து தான் நான் போட்டேன். ஒரு சிஸ்டர் போட்டிருப்பாங்க பாருங்கள். இது வந்துட்டு என்ன மாதிரி சேல் பண்ணுற சகோதரிகளுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டர். அதனால் நான் போட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்குது. இது வந்துட்டு ப்ளூ கலரில் 2, ரோஸ் கலரில் 1, அப்புறம் வந்துட்டு பச்சை கலரில் 1, அப்புறம் வந்து பேபி பிங்க்கில் 1 கேட்டாங்க. இந்த பச்சை கலர் மட்டும் இது வந்துட்டு சிவன்கண் நாட்டில் கேட்டாங்க. இது ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள், இது வந்துட்டு ஒரு பூஜை கூட, தாமரைப்பூ பூஜை கூட. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. தாமரைப்பூ பூஜை கூட இது வந்துட்டு எனக்கு மேக் பண்ணுறதுக்கு ஒரு ரோல் ஆச்சு. இது வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த குமிழ் போடுறதுக்கு மட்டும் நான் 7 அடியில் 6 ஒயர் எடுத்துக்கிட்டேன். 6 ஒயர் எடுத்து 3 நாட் போட்டிருந்தேன். அப்புறம் வந்துட்டு மற்ற ஒயர்கள் வந்து 12 24 ஒயருமே வந்துட்டு நான் 6.25 அடியில் எடுத்துக்கிட்டேன். 20 ஒயர் மொத்தம் 2 அளவில் இந்த ஒயரை எடுத்து நான் இந்த கூட போட்டிருக்கேன். நான் வந்து இது கிளாஸ் ஒயரில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நாட்ஸ் எல்லாம் எவ்வளோ டைட்டாக போட்டிருக்கேன்ட்டு. கிளாஸ் ஒயரில் போட்டிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கிளாஸ் ஒயரில் நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த சிஸ்டர் சொன்ன இந்த எல்லோ கலர் வந்து எங்கள் இதில் கிடைக்கல, அதனால தான். அப்புறம் இது பாருங்கள், இது வந்துட்டு சில்வர் வித் பிளாக் கலரு. இது வந்துட்டு 2 ரோல் ஆகுது, சிவன்கண் கூட. இது வந்துட்டு நான் 24 பேஸ் வச்சு அடிபாகம் வந்து 11 வச்சுருக்கேன். பாருங்கள் குமிழ் பாருங்கள் எவ்வளோ அழகாக குமிழ் வச்சுருக்கேன்னு. இதுக்குமே நான் குமிழ் வச்சுட்டேன். நான் வந்துட்டு டெலிவரி பண்ணுற எல்லா கூடைகளுக்கும் குமிழ் வச்சு தான் நான் டெலிவரி பண்ணுவேன். அப்புறம் பாருங்கள், இது இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணுறது. இது தீபாவளிக்கு முன்னாடியே டிஸ்பேச் பண்ண வேண்டியது. நான் வந்துட்டு பஸ்ஸில் விழுந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இப்போ தான் கை ரெடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், இது வந்துட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொரியர் போடுறதுக்கு டைம் கிடைக்கல, வெளியில் போக முடியாத சூழ்நிலை. இன்றைக்கி தான் நல்லாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்துட்டு இது வந்து 2 ரோல் கூட தான் எனக்கு கரெக்டாக 6 அடியில் நான் ஒயர் எடுத்திருந்தேன். பாருங்கள் ஒயர் வந்து சொருகிருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக சொருகிருக்குன்னு. இது வந்துட்டு லேடர் நாட் பாருங்கள், லேடர் நாட்டு. இது பெரிய லேடர் நாட் வச்சு போட்டேன். உள்ளே பாருங்கள் சின்ன லேடர் நாட்டு, அதாவது வந்து குட்டியாக லேடர் நாட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ பாருங்கள். இது வந்து பெரிய லேடர் நாட்டும் போட்டிருக்கேன், குட்டியாக லேடர் நாட்டும் போட்டிருக்கிறேன். பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்குது. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை வந்து ப்ரெஷ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸ் பார்க்குறக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்துட்டு நான் 4.25 அடியில் உள் ஒயர் வந்து நான் 6 ஒயர் வச்சுருக்கேன். அவுட்டர் ஒயர் வந்து பிளாக் அண்ட் சில்வரில் எடுத்திருக்கேன். இது வந்து 8 அடி நான் அவுட்டர் ஒயர் எடுத்தேன், எனக்கு கரெக்டாக வந்துச்சு. இந்த ஃப்ளவர் மேக் பண்ணுறக்கு பாருங்கள், நான் 7 அடி எடுத்திருக்கேன். 7 அடியில் எடுத்து ஒரு பெரிய ஃப்ளவர் மேக் பண்ணி, குட்டியாக ஒரு ஃப்ளவருக்கு வந்து நான் 1 அடி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு பாருங்கள் கைப்பிடியெல்லாம் வந்து பிடிச்சு போட்டுருவேன் போடையிலேயே. எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். நான் இப்படி தான் கூடைகள் மேக் பண்ணுவேன். என்னோடய சேனலை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. டாட்ஸ் கைப்பிடிங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், ரொம்ப அழகாக. ஒரு பக்கம் ஒரு கலராகவும் இன்னொரு பக்கம் ஒரு கலராகவும் வரும். இது வந்து நாட்ஸ் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் அவங்க காமிச்சிருந்த கிராஃப்டில் இந்த ஹேண்டில் தான் இருந்துச்சு, அதனால் இதே ஹேண்டில் நான் போட்டுட்டேன். இதுக்கு வந்துட்டு அளவுகள் சொல்லியிருக்கேன் பாருங்கள், ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு நான் வந்து பிளாக்கில் தான் எடுத்தேன் இந்த ஹோல் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. அது ஃபினிஷ் பண்ணால் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப்ட் ஐட்டங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோவை பார்த்து தான் போட்டேன், ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இது வந்து சென்னை போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. இது வந்து பிளாக் அண்ட் சில்வர் செம சூப்பராக இருக்குது பாருங்கள்.
எவ்வளோ அழகாக இருக்குது. கூடைகள் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் நீட் ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஒரு ஆள் தான் போடுறேன். எனக்கு வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக கேட்டால் கொடுக்க முடியாது. கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா வீட்டில் எல்லா வேலைகளும் நான் தான் செய்யணும். எனக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் யாரும் இல்லை. கொரியர் அனுப்புறதா இருந்தாலும் நான் தான் போகணும். கொரியர் எடுக்கிறக்கா இருந்தாலும் நான் தான் போகணும். எல்லாத்துக்குமே நான் தான் போகணும். அதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொருகியிருக்கேன்னு பாருங்கள். நீட்டாக உள்ள வரைக்கும் நான் சொருகியிருக்கேன். மீதி இருக்கிற வரைக்கும் நான் சொருகிட்டேன் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள், இது ஒரு கூடை, பீட்ஸ் கூடை. இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு நான் போட்டிருக்கிற கூடையை பார்த்துட்டு கேட்டாங்க. இது வந்துட்டு ஒரு செம்மண் கலர் வந்து பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். இது மாதிரி டுட்டோரியல் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பீட்ஸ் எவ்வளோ கோர்த்துருக்கேன்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 பீட்ஸ் கோர்த்துருக்கேன். கீழே 5 லைனு மேலே 5 லைன் போட்டு இது கூட ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். 20 ஒயர் எடுத்திருக்கேன், கட் ஒயரு. அடிபாகம் 10 வச்சுக்கலாம், 12 வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள் குமிழ் வச்சு கைப்பிடிக்கும் குமிழ் அடித்து கொடுக்க சொல்லி அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. குமிழ் அடித்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி கூடைகள் தேவைப்படுச்சு அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி கேட்டு வாங்குற சகோதரி ஒருத்தர் பாண்டிச்சேரியிலேருந்து ரெகுலராக வாங்கிட்டு ஒயிட்டுக்கும் அது பாருங்க. ஆப்பிள் பிராண்ட் ஒயர் வந்து 20 கட்டு ஒயர் கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்கு நான் வாங்கி போட்டுட்டு தான் இருக்கேன். வாங்குறவங்க வாங்குறாங்க, என்கொயரிக்கின்ட்டு வர்றாங்க. வந்துட்டு விலையெல்லாம் கேட்டுட்டு கார்டெல்லாம் வாங்கிட்டு ஓகே சொல்லிடுறாங்க. அது ஏன் அப்படி செய்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், ரெகுலராக ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஆப்பிள் பிராண்ட் ஒயர் மட்டும்தான் வாங்குவாங்க. 20 கட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். அதில் வந்துட்டு ஷாண்டலில் 2, பிளாக்கில் 2, கோல்டில் பாருங்கள் 2, ஆப்பிள் கிரெயினில் 3 கட்டு பாருங்கள். இது வந்துட்டு கிளாஸ் ஒயரு பிளாக்கு. இது வந்து டீலக்ஸில் வந்து சந்தன கலர் 2, கோல்டில் 2, அப்புறம் வந்து ஆப்பிள் கிரீன் 3, ப்ளூ கலர் 3, அப்புறம் வந்துட்டு லெமன் எல்லோ வந்து ஒரு 3 கட்டு. மொத்தம் 20 கட்டு ஒயரு கேட்டிருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு ஆர்டருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க. தேவையில்லாதவங்க தான் என்கொயரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கலர்ஸ் எல்லாம் பாருங்கள், அவங்க கேட்ட கலர்ஸ் நான் வாங்கி அனுப்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒயர்கள் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் வந்து எவ்வளோ கட்டு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். 1 கிலோவுக்கு 5 கட்டு. கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணணும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ வெரி மச்.